வீடியோவில் நம்ம வந்துட்டு பட்சரை தோற்கடிக்கிறதுக்கு பட்சரை அடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த அப்கிரேட் பண்ணுறது, அப்புறம் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுறது, சர்வைவல் விளாட்றது, இந்த மாதிரி நிறைய டாஸ்க் எல்லாத்தையும் முடிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவில் நான் என்ன பட்சரை அடிக்கிறேன், இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் அடிக்கிறேன். இப்போ நாங்கள் டுவெல்லு தான் வந்திருக்கோம். டுவெல்லில் என்னை போட்டு பொழந்துட்டுருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் போட்டு நான் போட்டு பொழந்துட்டேன். ஐயோ அவ்வளோதான் கைஸ். நம்ம தான் 15,000 ரூபா ஈஸியாக வின் பண்ணிட்டோமா. அங்கே சர்வைவல் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். சர்வைவல் போனோம்னா 15,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமானது தான் இதுதான். இந்த சேலஞ்சில் 4 எனிமீஸ் இன் ரோ வித் ரேண்டம் வெப்பன். அவனுங்க ஏதாவது ஒரு வெப்பன் தருவானுங்க, அதை வச்சு நம்ம அவனுங்க 4 பேர்த்தையும் சர்வைவல் மாதிரி அடிக்கணும். முடியுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா அவ்வளோதான். ஐயோ இந்த வெப்பனை வேறு நான் ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேன்னு. அடிச்சான்டா அப்பா. ஐயோ இப்போவே இவ்வளோ ஹெல்த் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு காலி. இவங்கிட்டலாம் நான் செத்துருவேன். அவ்வளோதான். ஹெல்த்தை பாருங்க முன்னாடி என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்ட்டு. அவன் ஒரு அடி அடித்தான் நான் காலி. அப்பா எப்படியோ அடிக்க விடாமல் அடிச்சிட்டேன். ஐயோ இவன் தான் பெரிய பிரச்சனையே. இந்த வெப்பன் தான் செமையாக அடிக்கும். இந்த வெப்பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா இந்த வெப்பன் நல்லா தான் அடிக்கும். ஆனால் என்னதுன்னா டேமேஜ் அவ்வளோ போகாது. எப்படின்னா அந்த ஹேமர்னால் ஸ்லோவாக அடிக்கும், ஆனால் டேமேஜ் ரொம்ப அதிகமாக போகும். இது என்னன்னா ஃபாஸ்ட்டாக அடிக்கும், ஆனால் டேமேஜ் ரொம்ப கம்மியாக போகும். ஓகே சேர்ந்தே இருக்கே. சரி ஒரு வந்துட்டு பட்சரை அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா நேற்று நான் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் தான் ஜெயித்தேன், அதுக்கப்புறம் ஜெயிக்கலை. ஓகே ஃபஸ்ட் ரவுண்டு. அடுத்து போடு அவ்வளோதான். நம்ம தான் ஆஹா பரவாயில்ல. பர்ஃபெக்ட். அடுத்து 4th ரவுண்டு. இந்த ஹேமர் தான் யூஸ் பண்ணேன். வெப்பன் பேர் வேறு ஞாபகம் இல்லை. ஐயோ
டு டச். அடுத்து அவ்வளோதான் கைஸ். அடுத்து 6th ரவுண்டு. என்னோடய ஹெச்பி பாருங்க ஃபுல்லாக இருக்குது. அதனால் எங்கேயும் குறைச்சி அவ்வளோதான், ஒரே அடியில் காலி. வேணாம் ஏய் நான் சுற்றி அடிக்கிறான். ஜஸ்ட் மிஸ். இப்போ எத்தனாவது ரவுண்டு? 8th ரவுண்டு. இவன் தான் ரொம்ப என்னை ரொம்ப கோவப்படுத்துகிறவனே இவன். விச் மீன்ஸ் இந்த வெப்பன் நான் வச்சுருந்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெப்பன். மற்றவனுங்க வச்சுருக்கானுங்கன்னா ஏன்டா வச்சுருக்காங்கன்னு தோணும். ஏன்னா இது அவ்வளோ நல்லா இருக்கும். பர்ஃபெக்ட். இப்போ 9th ரவுண்டு. ஆஹா எம்டெக்ஸ் வேறு. இந்த டைம் பர்ஃபெக்ட் வாங்கிருக்கீங்க. டேய் வேறு அட்டாக் பிளான் பண்ணால் வேறு எது அட்டாக் இருக்குது. இப்போ 10th. ஆமாம் 10th ரவுண்டு ஃபுல்லாக இருக்குது ஹெச்பி. இப்போ குறைச்சி விட்டு போவான் பாருங்க. அவ்வளோதான். கமான் 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 கமான். இங்கே பாருங்க இவ்வளோ ஹெச்பி இருக்குது. இவ என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். 10th ரவுண்டில் போய் இவ்வளோ ஹெச்பி வச்சுருந்தேன் நான். ஐயோ இப்போது போய் வெப்பன் ஏதாச்சும் அப்டேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஒன்றுமே பண்ண முடியாது. வெறும் மேஜிக்கு இது வச்சுட்டு நான் என்னடா பண்ணுறது? எனக்கு ஹெல்த் ஏதாச்சும் ஒன்று ஹெல்த். ஓகே நிஞ்சா பிளேடையும் இது கன்ஃபார்ம் இது பண்ண முடியல. நான் இதை முடிச்சிட்டேன். டோர்னமெண்ட்டை முடிச்சிட்டேன். நேற்று தான் உட்காந்து முடித்தேன். இதை மட்டும் முடிக்கணும். ஆனால் முதல் ரவுண்ட்லேயே அவ்வளோ ஹெச்பி போயிடுச்சு எனக்கு. ஹெச்பி பாருங்க ஹெல்த்து போயிடுச்சு. என்ன வெப்பனு ஆட்டி? இந்த வெப்பன் தான் சாம வெப்பனு. சொன்னல அவ்வளோதான். ஒரே அடி காலி. 2 அடி தான் அடிச்சிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. எக்ஸைல் இந்த வெப்பன் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. ஏதாவது லாங் ரேஞ்ச் வெப்பனாக தெரிஞ்சு இதுதான். இப்போ அவனுக்கு அடி எப்படி விடுதுன்றதை மட்டும் பாருங்க. எப்படி மிஸ் ஆனானே தெரியலையோ. மிஸ் ஆகிட்டானே.
முடிச்ச விட்டாச்சு. அவ்வளோதான். அடுத்த ரவுண்டு ஏதாவது நல்ல வெப்பனாக பார்த்தாங்க டாடி. ரேவன். இந்த வெப்பன் எனக்கு சுத்தமாக யூஸ் பண்ணாது. ஓ இந்த மாதிரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ரவுண்டு. ஓகே லாஸ்ட் ரவுண்டு. இவன் தான் கத்ராட்டா? கத்ராட் தானே? ஆமாம் கத்ராட். நல்ல வெப்பன் இது. ஓகே தான், வா பார்த்துக்கலாம். ஜெயிச்சிடலாம் 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 ஜெயிச்சிடலாம். அவ்வளோதான், சேலஞ்சே முடிச்சிடலாம். கமான் 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 கமான். ஐயோ நான் கமான் ஒன்று அடிச்சேன். ஐயோ ஐயோ தோத்தரலாம் தோத்தரலாம் தோத்தரலாம், வேறு வழியே இல்லை. ஜெயிக்கிறதுக்கு இப்பவும் கூட சான்ஸ் இருக்குது. ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ், சேலஞ்சை முடிச்சாச்சு. ஸ்கில்ஃபுல் நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட்டும் கிடச்சாச்சு. அவ்வளோதான். 33. ஓ மை காட், 33,000 கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆடு வேறு ரொம்ப தொல்லை பண்ணுது. ஓகே கைஸ், ரெண்டுத்தையுமே முடிச்சாச்சு. 48,000 நம்ம வைப்போம் அப்டேட் பண்ணிட்டு. யாருமா அது யாரி? லெட்ஸ் ட்ரை ப்ரோ. ட்ரை மட்டும் பண்ணும். முடியலன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி 12 minutes ஆயிடுச்சு. அவனை தூரமாக மட்டும் போக விடவே கூடாது. அந்த எபிலிட்டி போட்டானா மொத்த ஹெச்பி போயிடும். ஐயோ இதுக்கு தாங்க யூஸ் பண்ணேன். அவன் ஒன்று தரையில் ஏறிப்பான், இல்லை அப்பா இல்லை இல்லை குதிக்கல. இந்த ஆடு எடுக்கிறேன் போச்சு. ஐயோ கடைசி வரைக்கும் வந்து தோத்துட்டேனே. சா, ஒரு ரவுண்டாச்சு ஜெயிக்கணும். அடி 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 அடி. அப்பா ஒரு ரவுண்ட் ஜெயிச்சாச்சு கைஸ். ஒன்லி ஒன் ரவுண்ட். இன்னும் எவ்வளோ? 4 ரவுண்டு இருக்கு. அந்த 4 ரவுண்டில் 2 ரவுண்ட் நம்ம ஜெயிச்சோன்னா வின்னு. நம்ம ஒரு ரவுண்ட் அவன் ஒரு ரவுண்ட் ஜெயிச்சோன்னா ரொம்ப கஷ்டம். அப்படித்தான்டா அப்பா, இதுக்கு தான் அவனுக்கு தூரமாக போகக்கூடாதுன்றது. குதிக்க பார்த்தா ஐயோ முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கானே. ஓகே லாஸ்ட் ரவுண்ட். விச் மீன்ஸ் அவனை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் ரவுண்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் செகண்ட் ரவுண்ட் மாதிரி. தூரமாக குதிச்சிருவான். இல்லை குதிக்கல. என்கிட்ட இவனுக்கு எந்த எபிலிட்டிக்கு நான் ரொம்ப பயப்படுவேன், நான் அந்த குதிக்கிற எபிலிட்டி தான். பாதி ஹெச்பி போயிடும்.
கமான் 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 அர்ரா 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 கமான்ரா கமான்ரா அப்பா. ஏய் இல்லை 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 இன்னும் 1 HP அப்பா சாமி இன்னும் 2 இருக்கும். இந்த 1 முடிச்சிட்டோன்னா நான் வேஸ்ட் போயிடுவேன். ப்ளீஸ் 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 எப்படியாவது ஜெயிச்சிடணும் ப்ளீஸ். ஐயோ இவன் முடித்தேன்னு இன்னமும் அண்டாக்குது. அதை யூஸ் பண்ணுற சூப்பர். ஐயோ குதிச்சிடக்கூடாது. அப்பா சாமி நல்ல வேலை. ஏன்டா தூரத்தில் போய் குதிக்கிறது கூட ஏன்டா பக்கத்துல இது மெகலித்து போடுறது தானே. ஆனால் இவன் வந்துட்டு ஃபயர் போடுவான், அவன் ஐஸ் போடுவான். இப்போ குதிக்கலான்னு பார்த்தான். ஓகே கைஸ் ஓகே கமான் உன்னை விட மாட்டேன்டா. கமான் ஆடினே இருப்பேன். ஐயோ 1 HP ப்ளீஸ் ஆடி. டே என்னடா ஷிட் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ரொம்ப ஜஸ்ட்டு. 2 ரவுண்ட் ஜெயிச்சு கடைசியில் போய் தோற்றுட்டோம் வெற்றிகரமாக. ஓகே கைஸ், வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லவே மாட்டேன். நம்ம ஹெல்மெட் இப்போ வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறோம். ஆடை பார்த்தாச்சும் சான்ஸாக வாங்குகிறோம். எப்படியாச்சும் போய் பச்சரை இன்னைக்குள்ளே முடிக்கணும். ஐயோ என்ன நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அவன் முடிக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்குள்ளே எப்படியா முடிச்சு ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஷேடோ ஃபைட் வேறு விளையாடல. எல்லோரும் எனக்கு முன்னாடி விளாண்டவங்கெல்லாம் இப்போ வேஸ்பி விடோன்னு போயிட்டுருக்கானுங்க. நான் தான் முன்னாடி விடோ ஐடி வச்சுருந்தேன். ஷோகனுக்கு போயிருக்க வேண்டியது, விடோ அடித்தா ஷோகனு. ஆனால் அப்போன்னு பார்த்து தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு. அதில் மொத்த அக்கௌண்ட்டு போயிடுச்சு. இப்போ இந்த புது அக்கௌண்ட்டில் நின்றுச்சு எப்படியோ முக்கி தோக்கடிச்சு ஹெர்மெட்டையும் தோக்கடிச்சு இப்போ பட்சரை தோக்கடிக்கலான்னு பார்த்தா அது ஆகுது. நான் உங்களுக்கு ஹெர்மெட்டை தோக்கடிச்சதை பார்த்துருக்க மாட்டீங்க, லினக்ஸை தோக்கடிச்சதை பார்த்தீங்களா இல்லையான்னு நான் ஹெர்மெட்டை தோக்கடிக்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் ஷேடோ ஃபைட் விளாடும் போது ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போ எல்லாமே அப்கிரேடாக தான் இருக்குது. அது போக நம்ம வந்துட்டு 2 ரவுண்டு வேறு ஜெயிச்சிருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சோண்டு அப்கிரேட் பண்ணோன்னா 3 ரவுண்டு ஜெயிச்சிடலான்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்காக தான் நான் வந்துட்டு சர்வைவல் விளாட வந்திருக்கேன். இதை விளையாடுறோம், போய் ஹெல்மே இல்லை ஏதாச்சும் நான் அப்டேட் பண்ணுறேன், அப்புறம் ஜெயிக்கணும். அவ்வளோதான், இது முடிச்சாச்சு. அடுத்து 6th ரவுண்டில் இவன் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த வெப்பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அப்புறம் அந்த ஹேமர் மாதிரி, அது பேர் எனக்கு வரல, அதனால தான் நான் ஹேமர்னு சொல்லிட்டு இருக்கேன். அது இதெல்லாமே எனக்கு பிடிக்கும். பிகாஸ் இது வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவும் போகும், ஹெட் நிறைய விழுகும், கிரிட்டிக்கலும் விழுகும் சில டைமு. அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அடித்தாலே நான் வந்துட்டு இப்போ அந்த ஹேமரை எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு அடி அடித்தேன்னா சரி ஃபுல்லாக HP காலி ஆகிடும், அந்த அளவுக்கு இருக்கும்.
ஜஸ்ட் மேஜிக். ஏன்னா மறுபடியும் போடுறான், 2 டைம் போட முடியும் அவனோட மேஜிக்கு. ஏன்டா ஏன்டா இருந்துச்சுன்னா லோட் ஆகும், நீ ஏன்டா டக்கு டக்குன்னு வர? ஐயோ ஏய் என்ன திடீர்னு இந்த அடி அடிக்கிறான். எத்தனாவது ரவுண்டுன்னு வேறு வந்துச்சா? எத்தனாவது ரவுண்டாக? ஓ 9th ரவுண்டுன்றதுனால தான் இந்த அடி அடிச்சிருக்காரு. இவர் அவ்வளோதான், என்னை போட்டு முடிச்சு விட்டே இருக்கும். மேஜிக் அப்படி எதுக்கு அப்படி போனேன் நான்? அட்டாக் தான் சாரி. அடி அடி காலிலே விழுந்துச்சு. போச்சுடா, துணிலான்னு பார்த்தேன், முடியல. பரவாயில்ல, 10th ரவுண்டு வரைக்கும் வந்து தோற்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 15,000 எஸ் 15,000 கிடச்சிருக்கு. கைஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு 63,000 தான் எவ்வளவோ இருந்துச்சு. ஆனால் ஆர்மர் வந்துட்டு 54,000 தான். ஸோ நம்ம வந்துட்டு அதை அப்கிரேட் பண்ணிட்டோம், ஆர்மர் அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை விளையாடணுன்னா நம்மளுக்கு இது வேணும். நான் ஆடை பார்த்துட்டு கட்டிக்கப்பட்டேன். ஓகே, நம்ம வந்துட்டு பட்சர் கொண்டு வச்சுருக்கான் பாரு நல்லா. ஐயோ பார்க்கறதுக்கு தான் தம்பி பீஸ் மாதிரி இருக்கும், அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கும். சகுனம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அடிவே பிளாக் ஆகிட்டான். இவ்வளோ ஹெச்பியில் முடிச்சுட்டு பார்த்தீங்கல்ல, எப்படி நம்ம தான் அவன் அடிக்கவே விடக்கூடாது, அந்த அளவுக்கு அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும். அவனை அந்த வெப்பனை வச்சோ இல்லை பவர் வச்சோ அடிக்கவே விடக்கூடாது. விட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், முடிச்சு விட்டுருவோம். ஐயோ குளிச்சிருப்பான் என்ன. கமான், 2வது ரவுண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டைம் நம்ம பட்சரை முடிச்சிருவோம் தான். நம்ம ஃபைனலி முடிச்சாச்சு. இப்போது லாஸ்ட்டு ரவுண்டு. இதில் எப்படியாச்சும் முடிச்சிட்டோன்னா பட்சர் முடிஞ்சு நான் லாஸ்ட் புக் போயிட்டு ஜாலியாக இருப்பேன், ஆடினே இருப்பேன். லாஸ்ட் புக் ஆடினே இருப்பேன், அப்படியே ஆடினே இருப்பேன். ஓ சோயோ என்ன அடி, என்ன அடி அடி ஒன்று பொறுமையாகவே செஞ்சுருக்கு. ஸோ என்ன இப்படி அடிச்சிட்டாங்க? பாய்சன்லேயே முடிஞ்சிட்டேன் நான். ஓகே, ஸ்டில் வி ஹேவ் ஹோப். ஆனால் இந்த ரவுண்டு மட்டும் அவனை ஜெயிக்க விட்டுறவே கூடாது. இந்த எபிலிட்டி வருது இல்லை அவனுக்கு சைடில், அது வரும்போது மட்டும் அவன் அடிக்கவே விட்டுறக்கூடாது. அடிக்க விட்டோன்னா டேமேஜ் நிறைய போகும், அதோடு சேர்த்து பாய்சன் வரும், இந்த பிளட்டு கம்மியாக வர மாதிரி அந்த ஒன்று காட்டும். விடமாட்டேன்டா ஒன்றையும் ஆடவே விடமாட்டேன். என்ன பண்ணுறேன்னு பார்த்துடலாம்டா. கமான் கைஸ், we are winning. அவ்வளோதான் வேஸ்ப். எஸ் கமான் எஸ் ஃப்ரெஷ் பீட். கமான் முடிச்சாச்சு. சூப்பர் சூப்பர். போடா, இன்னும் வில்லனாமா, போடா டே போடா.
அவ்வளோதான் கைஸ். எப்படியோ வேஸ்ப் வந்தாச்சு. வேஸ்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்ம வெப்பனை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அதில் என்னென்ன வெப்பன் இருக்குது, என்னென்ன ஆர்மர் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேணாங்க. ஐயோ நான் வேறு மாதிரி. எனக்கு ரொம்ப கடுப்பு என்னதுன்னா, இந்த மேக்கப் பேடு வேறு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது ஷேடோ ஃபைட்டில். அதை எப்படி அந்த ஆடை எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். 3 முடிச்சாச்சு, நம்மளுக்கு சீலும் கிடச்சாச்சு. பா ஃபஸ்ட்டு இதில் தானே அந்த பிளட் ரீப்பர் மாதிரி ஒரு வெப்பன் இருக்குங்க, அது இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி, இது நார்மல் தான். இது அதே ஹேமர் மாதிரி தான். இது இல்லை இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இது நம்ம டைமண்ட் கொடுப்போம். இது நம்மளுக்கு அந்த இதில் கொடுத்த வெப்பனு. இதுவும் ஜெம்ஸ் கொடுத்து வாங்கணும். அடுத்து இது இது பேட்டன் மாதிரி. இது ஜெம்ஸ் கொடுத்து வாங்கணும். பா செமையாக இருக்குல்ல. இதுதான் கேஸ். பிளட் ரீப்பர் மாதிரி இருக்கிற வெப்பனு. இது மெகலித்தோ எவனோத்த வச்சுருப்பான். மெகலித்தா, ஐயோ அவன் பேர் என்ன மறந்துடுச்சு. இவன் ஒருத்தன் வச்சுருப்பான், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் தான் ஆர்மர்ஸு. ஹெல்ம் இதெல்லாம் தான். அப்பா லாஸ்ட்டில் இருக்கிற ஹெல்மை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல். இது 3 டைரக்ஷனில் போகணுமா? ஆமாம். இது ஃபயர் இந்த வெடிக்கிறது. ஓகே, இது வேறு. நம்ம இப்போ இதுதான் வாங்க முடியும். மிச்சது அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், வெற்றிகரமாக நம்ம பர்சரி ஜெயிச்சாச்சு. அதோட சேர்த்து அதோட இந்த வீடியோவையும் நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.